கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆத்தும தரிசன ஜெபத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன். பயப்படாதிருங்கள். இந்த காலங்களில் மனிதனுக்குள்ளே பயம் காணப்படுகிறது, கலக்கம் காணப்படுகிறது, பல கவலைகளும் காணப்படுகிறது. பாவத்தை ஜெயிக்க முடியலை, பரிசுத்தமாக வாழ முடியலை, கர்த்தரை அதிகாலை எழும்பி தேட முடியலை. இதெல்லாம் ஒரு வகையான ஒரு நோய் நம்மை பிடிச்சிருக்கிறது. இந்த நோய்களிலிருந்து ஒரு மனநோய் அல்லது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு நோய், பாவத்தினால் ஏற்படக்கூடிய நோய், இந்த பலதரப்பட்ட இந்த சொஸ்தமடையாத சூழ்நிலையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் குணமாக்குவேன் என்று வாக்கு கொண்ட ஒரு வசனத்தை பார்ப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதிங்கிறார். எரேமியாட்ட காணப்பட்ட நல்ல குணம், அதை இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இப்படி சொல்லுங்க, இப்படி கர்த்தரிடத்தில் கேட்கறதற்கு பழகி கொள்ளுங்கள். எப்படி பழகணுமா? குணமாக்கும். கர்த்தாவே என்னை குணமாக்கும். நம்ம கேட்கல, நம்ம கேட்காம தரமாட்டாரா? உன் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னாலே அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறார, கேட்க முன்னாலே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார. அப்படின்லாம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறத. அதே கர்த்தர் தான் சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். என் குடும்பத்தை குணமாக்கும், என் பிள்ளைகளை குணமாக்கும், என் சபையை குணமாக்கும், என் தேசத்தை குணமாக்கும். நிறைய அறியாமை என்ன நோய் காணப்படுகிறது, மூட பழக்க வழக்கம் காணப்படுகிறது. நீ கிறிஸ்தவனுக்குள்ளே நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, இந்த திருமணம்னு சொன்ன உடனே கேலண்டர் எடுத்து பார்த்து அதில் முகூர்த்த நாள் இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க 99% இப்படி தான் இருக்கிறோம். இதெல்லாம் இது ஒரு நோய் தான். பிசாசு நம்முடைய ஆத்மாவை குணமடையாதபடி, நம்ம பரிசுத்தமடையாதபடி, நம்ம உலகத்துக்குள்ளே இருந்து வெளியே வராதபடி கட்டி வச்சிருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாரம்பரியங்கிற நோயிலிருந்து, ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை பிடிச்சு வச்சிருக்கிற நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, இந்த உலகத்தின் துன்மார்க்கக்கிரிய பிசாசுடைய வல்லமை, இதிலிருந்து நாங்கள் வெளியே வரணும். இங்கே குணமாக்கும், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாகும். என்னை ரட்சியும், ரட்சியுங்கர்த்தாவே. 12ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் தாவீது பிடிக்காது, ரட்சியுங்கர்த்தாவே. பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் அனுபவத்தில் குறைந்திருக்கிறார்கள். கேட்கணும், குணமாக்கும், ரட்சியும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே எங்களை இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யும், எங்களை மேன்மையாக்கும், எங்களை உயர்த்தும், எங்களுக்காக யுத்தம் பண்ணும், எங்களுக்காக வழக்காடும். இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம கேட்கணும். அதுதான் எரேமியா அவர் வாழ்க்கையில் இருந்தது சொல்கிறார். குணமாக்கும், குணமாக்குன்னா ஆண்டவரே அப்பவும் குணமாவேன், ரட்சியும், அப்படி ரட்சிக்கப்படுவேன். ஏன் இதை செய்கிறாரு? செஞ்சுட்டு அவரே என் துதி. இப்போ குணமானதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு பிரதிபலன் என்ன? அவரை துதிக்கணும். கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். 34:1 அவர் துதி எப்போதின் வாயில் இருக்கும். சிறுமைப்பட்டவர்கள் கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஜோமனோமா அண்டு கர்த்தாவே சோத்திரம். நாட்களிலே குணமில்லாத சூழ்நிலையில், சொஸ்தமடையாத சூழ்நிலையில் காயப்பட்டு அண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏராளம் உண்டப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற அந்த காயங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். குணமாக்கும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும். அற்புத அதிசயம் செய்யும். நீரே எங்கள் துதி என்பதை மறந்து விடாமல் எக்காலத்தில் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.